இருக்கிறதுலயே பெரிய ஹார்டஸ்ட் ஜாப் என்னன்னா ஒரு ஆபரேட்டரோட ஜாப் தான் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க இல்லைன்னா படம் ஓட்ட முடியாது. லைட்டிங் எப்படி போகுது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஹோல் தான். ஆபரேட்டர் எட்டி பாக்குறதுக்கு படம் ஓடுதா இல்லையான்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு ஓடுறது. ஒரு ஷோக்குன்னு நம்ம கால்குலேட் தனியா பண்ண முடியாதுங்க. பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா. நிறைய பேர் பயந்துட்டு இதுல இருந்து வெளியில போனதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா 10 பேர் பார்த்தாலும் ஒரே இன்கம், ஒரே செலவு தான். 100 பேர் பார்த்தாலும் ஒரே செலவு தான். 500 பேர் பார்த்தாலும் ஒரே செலவு தான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் இது சொல்லி தரேன்னா நீங்க படம் போட்டு இது பண்ணி நானே போட்டுக்கலாம், நீங்களே போட்டுக்கலாம். சென்னையில இருந்து படப்பட்டி ஒன்னா ட்ரெயின்ல அனுப்புவாங்க கோபாலபுரத்துக்கு. ட்ரெயின்ல வந்த காலம் இருக்குங்க. அது போக கோச் வண்டியில எடுத்துட்டு வருவாங்க, பஸ்ல எல்லாம் கூட எடுத்துட்டு வருவாங்க. பிளைட்ல வந்த காலம் எல்லாம் இருக்குங்க. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். கட்சி வளர்த்தது ஆட்சி குடிச்சது இந்த சினிமா தான். அட அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சது இந்த சினிமா தான். இதுதான் கேபின்ங்க. ஓ, இதுதான் கேபின். ஆமாங்க, இதுதான் ப்ரொஜெக்டர் ரூம்னு சொல்லக்கூடிய இதுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பழைய உங்க மிஷின் வந்து ரொம்ப ஆக்கிபை ஆயிருக்கும், இடத்த அடைச்சிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து 4Kங்க. இது 4K. இது பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு இருக்கிறதுல லேட்டஸ்ட்டுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு 2 years பிஃபோர் இதுதான் லேட்டஸ்ட். இப்போ இதுக்கு மேல இன்னொரு லேட்டஸ்ட் இன்னொன்று. இப்போ இந்த மிஷின் பேர் என்னங்க இருக்கு? இது வந்து பார்கோ 19Bன்னு சொல்லிங்க. இப்போ இந்த மிஷின் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப பழைய மிஷின் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடணுமா இல்ல சும்மா ஈஸியா? ரொம்ப ஈஸிங்க. நீங்க ஒரு சின்ன சிஸ்டம் ஆபரேட்டடா வந்து ஒரு தெரிஞ்சவங்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு சிஸ்டம் தான் இருக்கு. நார்மலா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் இது சொல்லி தரேன்னா நீங்க படம் போட்டு இது பண்ணி நானே போட்டுக்கலாம், நீங்களே போட்டுக்கலாம். ஒரு போன் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க வந்து ஆடிட்டோரியத்துல உட்காரும் போது நம்ம நிறைய பேசணும். அந்த ஸ்பூல்ல போட்டு ரீவைண்ட் பண்ணி அதெல்லாமே கிடையாதுங்க. என்னன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இதுல வந்து இதான் சர்வர்னு சொல்றோம். இந்த சர்வர் என்ன பண்றோம்னா சர்வர்ல வந்து அந்த ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணிட்டு உள்ள கண்டென்ட் லோட் பண்ணிட்டோம்னா லைசன்ஸ் ஒரு விஷயம் மட்டும் இதுல கிரியேட் ஆகுங்க. அங்கிருந்து அவங்க லைசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எவ்வளவு ஷோ ஓட்டுறோங்கிறது எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த கண்ட்ரோல் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். இப்ப புது படம் வருதுன்னா அவங்க லைசன்ஸ் கொடுத்தாதான் நீங்க ப்ளே பண்ண முடியும். லைசன்ஸ் கொடுத்தாதான் நான் ப்ளே பண்ண முடியும். வெறும் கண்டென்ட் வச்சு என்னால ப்ளே பண்ண முடியாது. இப்போ இந்த படம் வந்து இப்போ போட்டீங்க, இப்போ மார்னிங் வந்து இப்போ 11 o'clock இப்போ படம் போட்டாச்சு. இப்போ அடுத்தது நீங்க வந்து இன்டர்வல் எப்போ அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்றதுக்கு நீங்க வரணுமா? இல்ல இன்டர்வல் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இன்டர்வலுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் அது பண்றது இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து மறுபடியும் ஒரு ப்ளே பட்டன் மட்டும் டச் பண்ணீங்கன்னா மறுபடியும் படம் முடிகிற வரைக்கும் வரும். சொல்ல போனா வேலை வந்து உங்களுக்கு பாதி மிச்சம். பாதின்னு இல்லைங்க, வேலையே இல்லை. வேலையே இல்லை. ஒரு தடவை ஆன் பண்ணி விட்டுட்டு அமைதியா நீட்டா ஏசி எல்லாமே ஏசி இருக்கு. அது பாட்டுக்கு ஏசி மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதும். இது பாத்தீங்கன்னா இதுதான் ப்ராசஸருங்க, அட்மாஸுக்கு யூஸ் பண்ற ப்ராசஸரு. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா 7 பாயிண்ட்டுக்கு உண்டான ஆம்பிளிஃபயர்ஸுங்க. இதே வந்து அட்மாஸ் போகணும்னா இதை விட இன்னும் 2 ரேக் இருக்குங்க, அந்த இன்னும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கீழே பேசிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஆடியோக்கு ரகசியம் என்னன்னு சொன்னா அந்த ரகசியம் இதுல தான் இருக்கு. இதுல தான் இருக்குங்க. இதை வந்து கரெக்டா அதுக்கு அந்த ஃபைன் டியூன் பண்ணி அது டியூன் பண்றவங்க கையில தான் இருக்குங்க. அந்த சவுண்ட் இன்ஜினியர்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனி ஸ்டடிஸ் இருக்குங்க, அவங்க வந்து பண்ணுவாங்க. இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு தகுந்த மாதிரி ரெக்கார்டிங் குவாலிட்டி வந்து டிஃபரெண்ட் இல்லை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் உள்ள இருக்கோ அதுதான் அவுட்புட்டா வெளியே வரும். நம்ம அதை வந்து எதுவும் இது பண்ண முடியாது. பட் அவங்க என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டோட அவுட்புட் நமக்கு வந்து தி பெஸ்டா வெளியில கொடுக்க முடியும். அதாவது இன்னைக்கு யாராவது ஒரு ஸ்டாஃப் ஆபரேட்டர் வரல அப்படின்னாலும் நீங்களே களத்துல இறங்கி யார் வேணாலும் போடலாங்க. அதாவது ஒரு பையன் சின்ன டிக்கெட் கொடுக்குற பையன் வந்து படத்தை போட்டுவிட்டு கீழே போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஓ, ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மேல இந்த பைப்பு எக்ஸாஸ்ட்டுங்க. ஓ, இதுல இந்த பல்ப் உள்ள வந்து ஜெனான் ஓடிட்டு இருக்குங்க. 3000 லூமினன்ஸ் பவர் ஓடிட்டு இருக்கு. அதோட ஹீட்டை விழுந்து வெளியில எடுக்கிறதுக்கு இந்த இதுங்க. சுமாரா இப்ப வந்து ஒரு மார்னிங் ஷோ படம் இப்ப துப்பாக்கி கூட ஓடிட்டு இருக்கு. இப்ப இது போடுறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஏசி சார்ஜ், இந்த கரண்ட் பில்லு இதெல்லாம் சேர்ந்தா ஒரு ஷோக்கு எவ்வளவு ஆகுங்க? ஒரு ஷோக்குன்னு நம்ம கால்குலேட் தனியா பண்ண முடியாதுங்க. பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா குறைஞ்சபட்சம் இந்த சம்மருங்கிறனால வந்திருக்கு. சம்மர் இல்லைங்கிற பட்சத்துல ஒரு 1.25 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா வரும். ஆவரேஜ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளுக்கு 4000 ரூபா கரண்ட் பில் மட்டும் வருங்க. 4000 rupees கரண்ட் பில் மட்டும் ஒரு நாளுக்கு வரும் பெர் டே. அப்ப அது இல்லாம ஆள் சம்பளம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் அதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
சாதாரணமா ஒரு 4 லட்சம் ரூபாய் இல்லாம இன்னைக்கு சினிமா பண்ண முடியாது. அப்போ இன்னைக்கு காலையில தியேட்டர் கேட்டு திறந்தோம்னா பாக்கெட்ல ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் கையில வச்சுக்கணும். கண்டிப்பா வச்சுக்கணும், இல்லைன்னா முடியாது இல்லைங்க. அப்ப அந்த 6000 ரூபாய்க்கு மேல வருமானம் வந்தாதான் நமக்கு கெயின். அதனாலதான் நிறைய பேர் பயந்துட்டு இதுல இருந்து வெளியில போனதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 பேர் பார்த்தாலும் ஒரே இன்கம், ஒரே செலவு தான். 100 பேர் பார்த்தாலும் ஒரே செலவு தான். 500 பேர் பார்த்தாலும் ஒரே செலவு தான். என்னன்னா எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏசி மட்டும் எச்சா போடுவோம். அதுவும் பழைய தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்ணீங்கன்னா வெறும் ஆன் தான். இப்போ நம்மளதாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பிளிட் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம். பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பழைய இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பழைய வாட்டர் மோட்டர் யூனிட்டோட கான்செப்ட் இருக்குங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே கட்டே பண்ண முடியாது. அதனால தான் சிட்டியில் 1000 சீட் தியேட்டர் ஃபுல்லாகவே வந்து ஏசி போட முடியாமல் தவிக்கிறாங்க. காலையில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா 30 பேர் 40 பேர் வந்து ஏசி எப்படி போட முடியுங்க? அதுவும் சென்னையை விடுங்க, இப்ப கோயம்புத்தூர்லயே இந்த சம்மர்ல பயங்கரமான ஹீட் ஆயிருச்சு. ஆமாங்க. இந்த சம்மருக்கு எல்லாருமே கிட்டத்தட்ட மேட்னி ஷோ வர்றவங்களே இந்த ஏசி வந்து இருந்தாதான் உள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அந்த நிம்மதியா இருந்துட்டு போறாங்க. இல்ல அதை கூட நான் பேப்பர்ல பார்த்தேன். ஏசிக்கு வேண்டிய மதியான மேட்னி ஷோ ஃபுல்லா இருந்துங்க. அட்லீஸ்ட் ஒரு 50% வந்துறாங்க எல்லாம் சம்மர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு. அதான் சொல்றாங்க. அதாவது வேற வழி இல்லை. நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா ஏதாவது இப்ப இந்த பேங்க் ஒர்க்கு இந்த வெளியில் இருக்கவங்க இது அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மத்தியானம் ஒரு நல்ல படமா இருந்ததுன்னா 100% மத்தியான ஷோக்கு வர ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் உங்க கேபின் ரூம்ல வரும்போது இன்னொன்னு கவனிச்சேன். இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவிட்சே வந்து இன்னைக்கெல்லாம் இந்த சுவிட்சே இல்லைன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா 37 வருஷம் ஆச்சுங்க. 37-40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சுவிட்ச். இந்த சுவிட்ச் போர்டுங்க. இந்த சுவிட்ச் போர்டு என்னன்னா சும்மா இருக்கட்டும் அப்படிங்கறங்காட்டி அப்படியே விட்டுருக்கேன். இது ஒன்றும் கனெக்ஷன் இல்ல. கனெக்ஷன் எல்லாம் இப்ப இல்லைங்க. இது ஆன் பண்ணல ஒன்றும் இல்ல. ஒன்றும் ஆகாதுங்க. இல்லைங்க, அது பண்ண முடியாது. எல்லாமே ஃபுல்லா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால வந்து டைட்டா இருக்கு. அதாவது உங்களுடைய பழைய நினைவுகளுக்கு வேண்டி வச்சிருக்கீங்க. ஆமாங்க, அப்படியே இருக்கு. இப்போ இதுல இந்த மேல இந்த எழுதிருக்கீங்களே, இந்த எழுத்து கூட அந்த பழைய ஆர்டிஸ்ட் எழுதுன எழுத்துங்க. இன்னைக்கு ஆர்டிஸ்ட்னு ஒரு பிசினஸே இல்லாம போயிடுச்சு. எல்லாம் ஃப்ளெக்ஸ் அண்ட் மாடர்னைசேஷன் ஆயிருச்சுங்க. பக்கத்துல இந்த பிரஸ்டீஜ் கிளாக் வச்சிருக்கீங்க. இது அவங்க அப்ப வாங்குனது. ஆபரேட்டருக்கு இந்த டைமிங் போட்டு ஆன் பண்ணணும்ட்டுங்க. பட் இன்னைக்கு டைமிங் இதுலயே காமிக்குது. இதுல காமிக்கிறத விட இருந்தாலும் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பழைய இது இருக்கட்டும் அப்படியே விட்டுருக்கு. அதுக்காக வச்சுங்க. ஆனா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு கண்ணாடி பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கீங்களே, என்ன இது? அதாவது என்னன்னா அன்னைக்கு ப்ரொஜெக்ஷன் இருந்து சவுண்ட் வருதா வரலையா, லைட்டிங் எப்படி போகுது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஹோல் தான். ஆபரேட்டர் எட்டி பாக்குறதுக்கு படம் ஓடுதா இல்லையான்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு ஓடுறது. நிறைய நேரங்கள் வந்து படம் ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கு நம்ம இங்கே நின்று பாத்துக்குவீங்க. அதாவது ஆபரேட்டர் பாக்குறதுக்கு உண்டான ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இதுங்க. இருக்கிறதுலயே பெரிய ஹார்டஸ்ட் ஜாப் என்னன்னா ஒரு ஆபரேட்டரோட ஜாப் தான் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க இல்லைன்னா படம் ஓட்ட முடியாது. ஆமா, அது இல்லாம அவங்க லைசன்ஸ் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. லைசன்ஸ் இருக்குங்க. அதுக்குன்னு இப்பவும் லைசன்ஸ் ஒண்ணு இருக்கு. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த இது படிக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் மாதிரி ஒரு அதாவது இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீஷன். நீங்க சொல்றீங்களே 1 மணி நேரம் உட்கார்ந்தா எனக்கே சொல்லி கொடுப்பேன். 1 மணி நேரம் போதுங்க. அதுக்கு மேல என்னங்க, நீங்க இன்னைக்கு எல்லாருமே எல்லா பசங்களும் போன் ஹேண்டில் பண்றாங்கல்ல. அது மாதிரி அதே மாதிரிதாங்க இந்த இடத்துல நின்று நீங்க படத்தை ரசிச்ச அனுபவம் அப்படின்னா எந்த படத்தை ரசிச்சிருப்பீங்க? அதாவது நான் சின்ன வயசுல இங்க நின்று இப்போ ப்ரொஜெக்டரை தான் பார்ப்பாங்க மேக்சிமம். என்னன்னா படம்னா இப்போ அதாவது ரொம்ப ஹெவி கூட்டமா இருக்கிற போது என்னன்னா கீழே நின்று பார்க்க முடியாதுங்கிற பட்சத்துல இங்க வந்து நின்று கொஞ்ச நேரம் இப்படியே காது வச்சு கேட்டு அப்படியே என்னன்னு கேட்டீங்கன்னா 100% ஃபீலிங் இருந்து கிடைக்காது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்போ டிஜிட்டலுக்கு இந்த சவுண்ட் கொஞ்சம் ஒரு ஹம்மிங் நாய்ஸ் இருக்குங்க. ஆனா பிரிண்ட் ஓடுற போது பிரிண்டோட ஸ்ப்ராக்கெட்ல இருந்து வர நாய்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு தட சவுண்ட் இருக்குங்க. அந்த சவுண்ட்ல உள்ள இருக்கிற சவுண்டு இது எல்லாமே மேட்ச் பண்ணுவாங்க. அதெல்லாமே நிறைய இருக்குங்க. இப்போ இன்னைக்கு காலையில ஒரு படம் வந்து 9 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு 8:45 லைசன்ஸ் கொடுப்பாங்க, ப்ளே பண்ணிடுவீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலையிலேயே அந்த பட கம்பெனிக்கு போய் ஒரு 6 மணிக்கு பெட்டி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க அதில் பூஜை போட்டு அதை ரோல் பண்ணி போட்டு அப்படியெல்லாம் பண்ணணும். இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. போன்லயே அவங்க மெயில் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு படம் லைசன்ஸ் ஆகி அப்படித்தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட்னு ஒண்ணு இருந்ததுங்க. அந்த பிரிண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு சென்னையில இருந்து லேப்ல இருந்து டெலிவரி எடுத்து கொண்டு வந்து நம்ம தியேட்டருக்கு காலையில 5 மணி 6 மணிக்கு கொண்டு வந்து சேர்த்துவாங்க. அதை நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா சொன்ன மாதிரி பூஜை போட்டு எடுத்துட்டு வர்றது இதெல்லாம் இருந்தது.
அதெல்லாம் இன்னைக்கு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே நார்மல் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல முன்னாடியே லோட் பண்ணிடுவாங்க. எந்த படமா இருந்தாலும் எல்லா படத்தையும் லோட் பண்ணி இதுக்குள்ள இருக்கும். நமக்கு எந்த படம் நம்ம கூப்பிட்டு சொல்றோமோ அதை லைசன்ஸ் போட்டா அடுத்த நிமிஷம் ஆன் ஆயிருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த பட கம்பெனிக்கு உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, காலையில போய் அவங்கள பார்த்து இல்லைங்க, பெட்டி எடுத்துட்டு வரணும். இப்போ அவங்க தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து 15 நிமிஷத்துல அந்த வேலையை செய்ய முடியும். முதல்ல அப்படி கிடையாதுங்க. பிரிண்ட்டை போய் எடுத்துட்டு வந்து ரிவைண்டிங் பண்ணி போடணும்னா கிட்டத்தட்ட ஒரு half a day பிடிச்சிரும்னு வைங்க. இன்னைக்கு 15 நிமிஷத்துல அந்த வேலை முடிஞ்சிருதுங்க. ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சென்னையில இருந்து படப்பட்டி ஒன்னா ட்ரெயின்ல அனுப்புவாங்க கோபாலபுரத்துக்கு. ட்ரெயின்ல வந்த காலம் இருக்குங்க. அது போக கோச் வண்டியில எடுத்துட்டு வருவாங்க, பஸ்ல எல்லாம் கூட எடுத்துட்டு வருவாங்க. ஃபிளைட்ல வந்த காலமெல்லாம் இருக்குங்க. அப்படி எல்லாம் எடுத்துருக்கீங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே வேண்டாம். இன்னைக்கு எதுவுமே வேண்டாங்க. ஒரே ஒரு மெயில், இந்த தியேட்டருக்கு இந்த படம் இந்த மாதிரி இப்படின்னு சொல்லி ஒரு மெயில் போட்டாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நேரா கியூபுக்கு, இப்ப நம்ம வந்து கியூபோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கியூபுக்கு ஒரு மெயில் மட்டும் போயிருச்சுன்னா போதும், ப்ரொடியூசர் சைடு இருந்து அடுத்த நிமிஷம் எனக்கு லைசன்ஸ் ஜென்ரேட் ஆயிடும். இப்போ 10 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா காலைல 8 மணிக்கு கூட நீங்க போடணும்னு நினைச்சா போடலாம். போடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா போட்டுடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ் வேற. ஃபர்ஸ்ட் நான் 8 மணிக்கு முடிவு பண்ணேன்னா அடுத்த நாள் காலையில தான் படம் போட முடியுங்க. அந்த மாதிரி ஏன்னா ஒரு பிரிண்ட் போய் இங்கிருந்து லேப்ல ரெடி ஆகி லேப்ல இருந்து எடுத்துட்டு வரணும். இல்லைன்னா கோபாலபுரம்னு சொல்லி நம்ம ரயில்வே ஸ்டேஷனோட பேக் சைட்ல இருக்குங்க. அங்கதான் இப்போ சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபுல்லா இருப்பாங்க. அங்க போய் நம்ம பெட்டி எடுத்துட்டு வந்து ரீவைண்ட் பண்ணி போடணும். நீங்க இந்த மாதிரி ட்ரெயின்ல பெட்டியில எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இல்லைங்க, நான் ட்ரெயின்ல எடுத்துட்டு வந்தது இல்ல, கோச்ல வந்தது எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன படம் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தீங்க? குருவி, கிரீடம், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே நம்ம எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதுல இன்னொரு என்னன்னா, அது ஏதோ ஸ்கிராட்ச் எல்லாம் ஆகாம நீங்க கரெக்டா சேஃபா உங்களுக்கு திருப்பி அதான் சொன்னாங்க. இந்த ஸ்ப்ராக்கெட்னு சொல்லியிருப்பேன் முன்னாடியே. ஒரு 5 விதமான ஸ்ப்ராக்கெட்குள்ள பூந்து தான் இந்த பிரிண்ட் வெளியில வருங்க. இப்போ நம்ம ஸ்ப்ராக்கெட்டை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகுங்கன்னா அதுல ஒரு கோடு விழுந்துடும். அப்போ கோடு விழுந்துச்சுன்னா அதுக்கு உண்டான சார்ஜை நம்ம பே பண்ணணும். நான் கொடுக்கணும். ஒவ்வொரு டைமும் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் இப்போ அதெல்லாம் நம்ம பேசி ஒன்னும் யாருக்கு அது புரிய போறது இல்லை. பழைய மலரும் நினைவுகள் அவ்வளவுதாங்க. 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கான்செப்டுங்க. இந்த ஆர்ச் லைட் தான் ரொம்ப கொஞ்சம் பிரம்மாண்டமா. இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? இந்த ஒரு என்ன சொல்றது, அப்படி குகைக்குள்ள போற மாதிரி ஒரு என்ட்ரி, இங்கிருந்து லாங் ஷாட்ல இருந்து அப்படியே வந்தோம்னா ஒரு ஆர்ச், ஒரு குகை ஃபீல் வருதுங்களே. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இன்டீரியருக்கு சொன்ன ஐடியா தாங்க. அதாவது நம்ம ஓரளவுக்கு இது ரிச்சா இருக்கணும் இந்த ஏரியா வந்தா அப்படின்னு நினைச்சோம். அது நல்லா இன்னும் நீட்டா இல்ல. நீங்க ரிச்சா இருக்குன்னு சொன்னதுல எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, இந்த கேஃப்டீரியா நான் வரும்பொழுதுமே பார்த்தா ரொம்ப பயங்கரமா, அதாவது மாலுக்கு ஈக்குவலா என்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்களா. இந்த முன்னாடி இந்த பாப்கார்ன் கவுண்டரு, இந்த கூல்ட்ரிங்க்ஸ், மற்ற எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கிராண்டியா பண்ணிருக்கீங்க. அதுதான் நான் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி உங்களோட ஹையஸ்ட் ரேட்டே 100 rupees தான் சொல்றேன். பாப்கார்ன் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. காஃபி 40 ரூபா, பப்ஸ் 40 ரூபா, கூல்ட்ரிங்க்ஸ் 60 ரூபா, ஐஸ்கிரீம் 50 ரூபா. ஒரு பட்ஜெட் குடும்பம் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியோட வந்தாங்கன்னா ஒரு 300 ரூபா இருந்தா போதும்னு வைங்க. ஒரு பாப்கார்னு, 2 ஐஸ்கிரீமு, 2 பப்ஸ், ஒரு காஃபி சாப்பிட்டாங்கன்னா கூட 300 ரூபா எல்லாம் சேர்ந்து அவ்வளவுதான் வரும். நீங்க இதே வந்து மாலுக்கு போனீங்கன்னா ஒரு பாப்கார்ன் 400 ரூபா, 420 ரூபாம்பாங்க. பட் சைஸ் பக்கெட்ல கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதோட காஸ்ட் ஆஃப் இது இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னன்னா மினிமமா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமிலியோட வந்தா கூட ஒரு 1000 ரூபாய்க்குள்ளங்கிற போது 2500 ரூபா, 3000 ரூபா எங்க இருக்குங்க, 1000 ரூபா எங்க இருக்கு, கம்மியா இருக்குல்ல. இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது ஒரு ஃபீட்பேக், ஆனா உண்மையிலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குன்னா, ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. வர்றாங்க. அதாவது ஒரு 50% ஆஃப் தி ஆடியன்ஸ் அதுக்காகவே வர்ற ஆளுங்க நிறைய இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்களும் இதை பாருங்க. ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல நம்ம இடையர்பாளையத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகா சினிமாஸ்ல ஒரு மால் ஸ்டைல் ஆம்பியன்ஸ் அண்ட் இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேக். அதான் அவரே சொல்லிட்டாரு, எங்ககிட்ட ஹையஸ்ட் ரேட் அப்படின்னு சொன்னாலே 100 rupees தான், அதுக்கு மேலே எங்களுக்கு எதுவுமே இல்லை. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா இந்த இதில் தான் இருக்குது அப்படின்னு இருக்காரு. டிக்கெட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு மினிமைஸ்ட் காஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மால் ஃபீல்டில் ஒரு படம் பார்த்து குடும்பத்தோட ஒரு ஹாப்பியாக இருக்கணும், அந்த ஸ்டைலு ப்ளஸ் அந்த ஒரு குவாலிட்டியும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் இடையர்பாளையம் கிருத்திகா சினிமாஸுக்கு டெஃபினட்டாக நீங்களும் வந்து ஒரு டைம் நீங்கள் ஃபேமிலியோட படம் பார்த்து ஃபீல் பண்ணி அந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தினேஷ் அண்ணங்கிட்டையும் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கு தகுந்த மாதிரி அவரும் நிறையா மாடிஃபை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம ரீல் பெட்டி நிகழ்ச்சி அப்படிங்கிறது முதல்ல ஃபர்ஸ்ட் ஷோவாக நம்ம கிருத்திகா சினிமாஸில் ஆரம்பிச்சிருக்கோம்.
ஸோ இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால் மால் மட்டும் இல்லை, டென்ட் கொட்டாயில் கூட நம்ம மீடியா மைண்ட்ஸ் யூனிட் வந்து அங்கே போய் அதையெல்லாம் வந்து ஷூட் பண்ணி நிறையா வித்தியாசமான பதிவுகளை எல்லாம் உங்ககிட்ட கொடுப்பதற்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். இதே மாதிரி வேற ஒரு ஷோவில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் உங்களுடைய டைம் இப்போ சொல்ல போனால் காலையில் மார்னிங் ஷோ கூட ஓப்பன் ஆயிருச்சு. எங்களுக்காக ஒரு படத்தையும் ஒரு 10 நிமிஷம் தள்ளி போட்டு எங்களை நல்லா ரிசீவ் பண்ணி எங்கள் யூனிட்டோட உங்களுடைய ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு நாள் உங்களை இன்னொரு ஷோல உங்களை சந்திப்போம். ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி வேற ஷோல உங்களை எல்லாம் மீட் பண்றேன். Until then, take care. Bye bye from RJ Prabhukumar. Stay tuned.